செல்லமே செல்லமே சீரியல்ல வந்து இப்போ ஒரு வழியா கவின் வந்து தன்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்து விஜய்க்கு வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேங்க. ஏன்னா கவினுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா போட்டு இருக்கு. அதனால வந்து இங்க நிலா அதுக்கப்புறம் விஜய் அவங்க அம்மா 3 பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அம்மா இருக்காங்களா அவங்க இது விஜயோட அம்மாவோட பிளான் தாங்க. ஸோ எப்படியாவது மாப்பிள்ளையையும் பொண்ணையும் சேர்த்து வச்சிடணும், பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது வரைக்கும் வந்து விஜய் விக்ரம் 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தில்லுமுள்ளு வேலைகள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நடக்க போற இந்த விஷயம்னால அவங்க 2 பேருமே யார் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கவின் வந்து தன்னோட பெத்த பையன் தான் அப்படிங்கறதையும் வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இவ்வளோ சீக்கிரமா எதிர்பார்க்கல அப்படின்னு தாங்க வந்து சொல்ல முடியும். அவங்க 3 பேருமே வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா பிரீத்தியும் இருக்காங்க, அதே மாதிரி விக்ரமோட தங்கச்சியும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த நல்ல சிவம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்து எப்படியாவது பணத்தை நம்ம திருட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரவுடிகள் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 கோடி ரூபாய் பணத்தை பார்த்தீங்கன்னா திருடணும். ஏன்னா இவங்க இல்லாத நேரத்தில் பார்த்து தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அப்பதான் வந்து வந்திருக்கவங்க மேல இந்த பழியை தூக்கி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த நல்ல சிவம் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ கூட இருக்கிறவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையா இருந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து இந்த நல்ல சிவம் அப்படிங்கிற ஆள் வந்து பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் வந்து கண்டிப்பா விக்ரமுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல சிவமோட கதி என்ன ஆக போகுது அப்படின்னே வந்து தெரியலைங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தவொடனே வந்து கவினை பாத்துக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஸோ விஜயும் பாத்தீங்க அப்படின்னா நான் கவினுக்கு போயிட்டு ஏதாவது வந்து சாப்பாடு இருந்தா செஞ்சு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு பிரீத்தி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ கிச்சன் வந்து இந்த சைடு தான் இருக்கு, நீங்க வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கும் வந்து விஜய் போயிட்டு கவினுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க போகும்போது கவின் அதுக்கப்புறம் வந்து விக்ரம் இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய போட்டோவை வந்து பாத்துறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. என்னடா விக்ரமா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஸோ விக்ரம் கூட கவின் வந்து இருக்கானே, அப்போ வந்து கவின் யாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து வருது. ஸோ அதனால ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நல்ல சிவம் செட் பண்ண அந்த ரவுடி பசங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. எப்படியாவது அந்த பணத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து போராடி ஒரு வழியா வந்து அந்த ரவுடி பசங்கள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு துரத்துறாங்க. கடைசியில் அந்த பணத்தை அவங்களால திருடவும் முடியாம அவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிடுறாங்க. இதனால வீட்டில் ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த ரவுடி பசங்க வந்து நிலாவை எல்லாமே வந்து தூக்கிட்டு இப்போ ஒழுங்கா போகல அப்படின்னா இந்த பிள்ளைய வந்து நான் கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டுவாங்க. பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து பயப்படாம நம்ம விஜய் வந்து பயங்கரமா ஃபைட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா வந்து அந்த ரவுடி பசங்கள் எல்லாத்தையுமே வந்து விரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீத்தி சொல்லுவாங்க, உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்க, எவ்வளோ அசாதாரணமாக நீங்கள் வந்து ஃபைட்லாம் வந்து பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னே வந்து தெரியலை. அவங்க யாரு என்ன ஏதுன்னே தெரியலையே, திடீர்னு வந்தாங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, பணத்தை எடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலை, நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க, அப்பதான் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கவினுக்கு வந்து எல்லா ஃபுட்டையுமே கொடுத்து முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராதுமா, இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது, தயவு செஞ்சு நம்ம இந்த இடத்த விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்றாங்க. என்ன விஜய் என்ன ஆச்சு, இப்போதானம்மா வந்தோம், அதான் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைம்மா எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது சரியா தோணலை, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனால பிரீத்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க, நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து விக்ரம் வந்து இந்த பையன் கூட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பயங்கரமா வந்து நம்மளோட விஜய் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. போற வழியில ஃபுல்லா அதையே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளோட மூத்த பையனா இருக்குமோ, ஆனா நம்மளோட பையன் தான் இறந்துட்டானே, அப்ப எப்படி வந்து இவர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஒருவேளை இவருக்கு 2வதா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பல ஆங்கிள் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலா அதுக்கப்புறம் அவங்க பாட்டி 2 பேருமே பேசிக்கிட்டே வர்றதை வந்து விஜய் கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காம அந்த யோசனையிலேயே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க.
வீட்டுக்கு போனோடனே இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து கவின் தான் அவனோட பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாங்க, கவினை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.